அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். நமது சமூகத்தின் குரல் நியூஸுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு எவ்வளவுக்குள்ள தருகிறீர்களோ அவ்வளவுக்குள் நாம் செய்திகள் வெளியிடுவதற்கு மிக ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், தாவேக அமைச்சரவையா அதிமுக அமைச்சரவையா? இன்னொன்று, தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு உள்ள வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதா? எப்படி வருக போகிறது? இன்னொன்று, மணல் கொள்ளை மீண்டும் நடக்குமா? இதை பற்றி நாம் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கியவர்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வருவாரா என்று நாம் இந்த நான்கை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னவென்றால், இன்றைய கால சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று அதிரடியான பல முடிவுகளை எடுத்து வருகிறார். அந்த முடிவுகள் என்னவென்றால், டாஸ்மாக் மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்க வேண்டும். இதற்கு சமூகத்தின் குரல் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. மேலும் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் மது வழங்க வேண்டும். இது மிகப்பெரிய எந்த கட்சியாலும் கொண்டு வரப்படாத ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. மேலும் திமுக அரசு தொடரக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும், மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த அரசு செய்யும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மாற்றம் வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு முதல் மாற்றமாக இருக்கிறது. மேலும் கடந்த 13ஆம் தேதி சட்டசபையில் விஜய் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் 143 நபர்கள் விஜய் அரசிற்கு வாக்களித்தார்கள். அங்கு நம்பிக்கை வாக்களிப்பு வெற்றி அடைந்தது. இதில் அதிமுகவில் இருந்து 30 பேர் ஆதரவு கொடுத்ததாகவும் வேலுமணி தலைமையில் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் விஜய் அரசில் 9 பேர் அமைச்சராக பதவியேற்ற நிலையில் மற்றவர்கள் எப்போது பதவி ஏற்பார்கள் என்று பொதுமக்கள் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு 8 அமைச்சர்களும் காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அமைச்சரவையில் என்னென்ன பதவி, எந்த அமைச்சர்கள் அதிமுகவுக்கு செல்கிறது, எந்தெந்த அமைச்சர்களுக்கு இது யார் யாருக்கு இந்தந்த பதவி கிடைக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுகவில் மொத்தம் 6 அமைச்சர்கள், காங்கிரஸில் 2 அமைச்சர்கள், மொத்தம் 8 அமைச்சர்கள் கூட்டணிக்காக செல்கிறது. இதில் ஏடிஎம்கேவில் சுகாதாரத்துறை யாருக்கு செல்கிறது என்றால், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஏடிஎம்கேயில் உள்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை யாருக்கு செல்கிறது என்றால் வேலுமணிக்கு செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏடிஎம்கேயில் விவசாயத்துறை, அதாவது அக்ரிகல்ச்சர், இது யாருக்கு செல்கிறது என்றால் காமராஜுக்கு செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும்
பல வாரியங்கள், குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாட்டில் பல வாரியங்கள் இருக்கிறது. இந்த வாரியங்கள் அனைத்துமே ஏடிஎம்கே நபர்களுக்கு செல்ல இருக்கதாக தகவல் வெளியாயிருக்கிறது. நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இது தாவேக அமைச்சரவையா இல்ல அதிமுக அமைச்சரவையா? மொத்தம் 33 அமைச்சரவை தான் உண்டு. இதில் தாவேக அமைச்சகம் அமைக்க போவது 25 தான். மீதி 8 பேர் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு. இது அதிமுக அமைச்சரவையா இல்ல அதிமுக ஆட்சி செய்கிறதா இல்ல தாவேக ஆட்சி செய்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறது. முக்கியமான பதவிகள் அனைத்துமே அதிமுக நபர்களுக்கு செல்கிறது. மேலும் பிசிக, கம்யூனிஸ்ட், சிபிஎம் இந்த மூன்றும் எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஒரே ஒரு இது, தூய சக்தியுடன் ஊழல் சக்தி சேர்கிறதா என்றுதான் இன்று மக்களுடைய பார்வையில் செல்கிறது. வேலுமணிக்கு பல வழக்குகள் இருக்கிறது, விஜயபாஸ்கருக்கு பல வழக்குகள் இருக்கிறது, காமராஜுக்கு வழக்குகள் இருக்கிறது அதிகமான சொத்து சேர்த்ததுல. அப்போ எப்படி தாவேகா, அதாவது விஜய் அரசு எப்படி தூய்மை அரசு நாம் கூற முடியும் என்று நம்பி வாக்களித்தவர்கள் கூற நினைத்து விட்டார்கள். நாம் தேர்தல் நேரத்தில் பார்த்திருப்போம், தாவேகா அதிமுகவை ஊழல் என்று சொல்லவதும், நீங்கள் தூய சக்தியா என்று கேட்பதும், நீங்கள் சினிமாவில் இருக்கும் போதே பல கோடிக்கணக்கில் அடித்தவர்கள் என்று எடப்பாடி எல்லாம் கூறியதும் நீங்கள் கவனத்தில் கொண்டிருப்பீர்கள். அப்படி வாக்குவாதம் ஏற்பட்ட ஊழல் கட்சியிடம் எப்படி மீண்டும் அமைச்சருக்கு கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அரசு நிறுவனங்கள் கட்டடம் கட்டுவார்கள், பில்டர்ஸ் அசோசியேஷன், இவர்கள் அதிமுக காலத்திலும் இருப்பார்கள், அதிமுக காலத்திலும் இருப்பார்கள். இவர்கள் பல கோடிக்கணக்கில் எல்லாம் அடிச்சிருக்காங்க. தரமான பில்டிங்லாம் இவங்களும் கட்டவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் விஜயையும் விஜருக்கு நெருக்கமானவரையும் சந்தித்து ஒப்பந்தங்கள் வாங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த விஷயத்தில் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மேலும் நெடுஞ்சாலைத்துறை, இந்த நெடுஞ்சாலைத்துறை யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சொத்தாக தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த நெடுஞ்சாலைத்துறையில தான் பல விதமான ஏற்கனவே அதிமுக ஆட்சியில இந்த நெடுஞ்சாலைத்துறையில தான் 1400 கோடிட்டு அடிச்சதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நெடுஞ்சாலைத்துறை யாருக்கு போகிறது என்றால், திருநெல்வேலியில படித்துறை அப்படின்னு ஒரு ஆளு அதிமுகவில் இருந்த ஒருவர், அவருக்கு சீட்டு வழங்கவில்லை என்றவுடன் அதிமுகவில் சேர்ந்து இந்த தாவேகாவில் வெற்றி பெற்று அவர் இன்று ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் மூலமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு பேரங்கள் பேசப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாய் செய்கிறது. மேலும் மணல் என்ன சொல்றதுன்னா, அந்த மணல் தமிழகத்துல பல இடத்துல கொள்ளையடிக்கிறார்கள், கனிம வளங்கள் கொள்ளை போகிறது என்று படித்து சொன்னியவர் தான் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர். அவர் எல்லா பிரச்சாரத்திலும் அதை தான் முன் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அதிமுக காலத்திலும் சரி, திமுக காலத்திலும் சரி இருந்த மணல் கொள்ளையர்கள் தான் 3 பேர். அவர்கள் யார் என்று நாம் சொல்ல போனால், கரிகாலன், ரத்தனம், ராமச்சந்திரன், இன்னொரு ஆளு, இவங்க எல்லாருமே விஜயை சந்தித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திருக்கின்றன. பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஒப்பந்தங்கள் இதுல உங்களுக்கு வரும் என்றெல்லாம் சொல்லி விஜயை சந்திச்சு
ஒப்பந்தங்கள் வாங்கப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கனிம வளங்கள் கொள்ளை போகக்கூடாது என்றால் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களில் விஜய் கையெழுத்து விடக்கூடாது. விஜய் இதுக்கு இந்த டாஸ்மார்க்கு எல்லாம் எச்சரிக்கை எடுத்த மாதிரி, இந்த பெண்கள் பாதுகாப்புல எச்சரிக்கை விடுத்த மாதிரி, இதே மாதிரி இந்த மணல் கொள்ளையிலும் எச்சரிக்கை எடுத்தால் மிக ஒரு தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்துக்குமே வருகிற பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்கள், இந்த பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் யாரிடம் சேருகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், தாவேக்காவுடைய அதிகமா ரூபா பவுண்டர் பண்ண லாட்ரி மார்ட்டின் அவர்கிட்ட மட்டும்தான், அவர்கிட்ட தான் இவ்வளவு பணமும் செல்கிறது. அவர் தான் எல்லாத்தையுமே பார்க்கிறார். அவர் மருமகன் ஆதவ் அர்ஜுனா தான் இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரார். அப்போ இப்படி இருக்கும்போது போன அரசு செய்த அதே தவறை நீங்களும் செய்தால் என்ன மாற்றம் இருக்கும்? மாற்றம் என்றால் என்ன இப்படி என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் கரூரில் பாட்டு பாடினார். ஆனால் இன்றைக்கு எந்த டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் வாங்கவில்லை. இல்ல 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட முடியுமா? அந்த 10 ரூபாய் யாருக்கு இன்று செல்கிறது? அன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு சென்றது 10 ரூபாய். இன்றைக்கு வாங்குற 10 ரூபாய் யாருக்கு செல்கிறது? இதெல்லாம் கேள்விகள் பல எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்ட்டின் குடும்பம் எதற்கு அரசியலில் இறங்கியது என்று நாம் சொல்ல போனால், இந்த மார்ட்டின் குடும்பம் எல்லா இடத்திலையும் இப்போ லாட்டரிகள் மூடப்படுகிற கண்டிஷனுக்கு வந்துட்டு, இவங்க வடக்கர்களை சேர்த்து அவங்களை கண்ணோட்டமா காட்டி போலியான லாட்டரி சீட்டில் சுரண்டல் லாட்டரி சீட்டுகளை ரெடி பண்ணி அதை கொடுத்து அதுல பல்லாயிரம் கோடிக்கணக்கான சம்பாதித்த பணம் தான் இந்த லாட்டரி மார்ட்டின். இவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவர்கள் இன்று அரசியலுக்குள் வரவேற்க காரணம் என்னவென்றால், தமிழகத்துக்குள் லாட்டரியை கொண்டு வர வேண்டும். பாண்டிச்சேரியில இருந்து சென்னை இருந்து அப்படி கன்னியாகுமரி வரைக்கும் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வர வேண்டும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த லாட்டரியால் தமிழகத்தில் பல உயிர்கள் மாண்டுகின்றன, பல குடும்பங்கள் சீரழிகின்றன என்று சொல்லிதான் இந்த லாட்டரியை தமிழகத்தில் தடை பண்ணினார். இந்த லாட்டரியை மீண்டும் கொண்டு வருவதற்கு மார்ட்டின் குடும்பம் தமிழகத்தில் முடிவு செய்திருக்கிறது என்றால், தமிழக மக்கள் இதை ஏற்பார்களா? இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா, மார்ட்டின், லீமா ரோஸ் இந்த 3 பேரும் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு காரணம் தமிழகத்தில் லாட்டரியை கொண்டு வர வேண்டும். அதிமுக திமுக 2 கட்சிகள் இருந்தும் உள்ள லாட்டரியை நாம் கொண்டு வர முடியவில்லை. நாம் புதிதாக ஒரு ஆட்சி அமைத்து அதில் முதலமைச்சராக ஒரு ஆளை கொண்டு வந்து நாம் இருந்தால் தமிழகத்துக்குள் லாட்டரியை கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் விஜயை கொண்டு வந்தார்களா என்ற எண்ணோட்டங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் லாட்டரி சீட்டு வளர்வதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் 3 பேரும் திட்டம் தீட்டி தமிழகத்துக்குள் வருகிறார்களா என்ற எண்ணோட்டங்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறோம் என்றால், லாட்டரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும்போது அங்கே ஒரு வருமானமாக, சிறு வருமானமாக இருந்ததால் கேரளாவில் லாட்டரிகள் அதிகமாக புழங்கப்பட்டது. இப்பொழுது அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டதால் அங்கேயும் லாட்டரி ஒழிக்கப்படும் என்ற எண்ணங்கள் எழுந்துள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் மூலமாக கடந்த 15 வருஷமாக 15 வருடங்களாக அங்கே லாட்டரியை ரன் செய்தவர் மார்ட்டின். இப்பொழுது அங்கே பிஜேபி ஆட்சி அமைந்து உள்ளதால் அங்கேயும் லாட்டரி ஓட்ட முடியாது என்ற கண்டிஷன் வந்தவுடன்
தமிழகத்தில் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணோட்டத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் தமிழக மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். எதிர்கட்சிகளும் சும்மா இருக்க மாட்டார்கள். லாட்டரியை கொண்டு வர எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டார்கள். மேலும் உதாரணத்து சட்டசபையில என்ன நடந்தது என்றால், எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேர் நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். இந்த 30 பேருக்கு குதிரை பேரங்கள் பேசப்பட்டதா என்ற எண்ணம் ஓடுகிறது. விஜய் தரப்பு கொடுப்பதாக கேட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி என்னிடம் வருபவர்களுக்கு 15 கோடி நான் தருகிறேன் என்றும், விஜய் 5 கோடி கொடுக்கிறேன் என்று அறிவித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி என்னை ஆதரிப்பவர்களுக்கு 15 கோடி தருகிறேன் என்றும், இதை கேட்ட விஜய் மீண்டும் நான் 15 கோடி தருகிறேன் என்றெல்லாம் பேரங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு அதிகமாக பணம் செலவு செய்வது யார் என்றால் லீமா ரோஸ். இந்த லீமா ரோஸ் யார் என்றால் லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் பல்லாயிரம் கோடிக்கணக்கில் லாட்டரியில் சம்பாதித்த காசுகளை கையில் வைத்திருக்கிறார். 4000 கோடியை இன்று வரை லிக்விட் காசாக வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்கு வருமான டாக்ஸ் இதெல்லாம் கிடையாதா? இல்லை ஈடு இவங்களை கண்ட்ரோல் பண்ணாதா? எப்படி எழுந்திருக்கிறது? இவர்கள் தான் இந்த 30 எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுப்போம் என்று சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பதாகவும், மேலும் அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் வர்ற காலங்கள் மாற்றம் வேண்டும், தமிழக மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்சியை கொண்டு வந்தார்கள், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை. அது 2 கட்சிகள் அதிமுக திமுக என்ன செய்ததோ அதை இந்த கட்சியும் செய்யும் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. நல்லது செய்தாலும் மணல் கொள்ளை, லாட்டரி, இதை அனைத்தையும் தமிழகத்துக்குள் கொண்டு வருவதற்கு எல்லா ஒப்பந்தங்களும் ரெடியாகிவிட்டதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சட்டசபையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் பிரேமலதா அவர்கள், தேமுதிக பிரேமலதா அவர்கள் பயங்கரமாக விட்டு விளாசி இருக்காங்க. நீங்கள் உங்கள் மன்னரவைக்கு ஆட்கள் தேவை என்றால் உங்களுடைய பர்சனலாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை கவர்மெண்ட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது என்று பயங்கரமாக சட்டசபையில் வாதாடி இருக்கிறார்கள். இந்த பிரேமலதா யார் என்றால் தேமுதிக பொதுச் செயலாளர். இவர் முதல் முறையாக சட்டசபைக்குள் வந்திருக்கிறார். ஆனால் பயங்கரமாக பேசியிருக்கிறார். ஒரு ஜோசியரை எப்படி ஒரு அரசு அதிகாரியாக ஒரு முதலமைச்சர் நியமிக்க முடியும்? இது பெரியார் மண், சனாதனத்தை கொண்டுள்ள இல்லாத மண். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஜோசியரை நீங்கள் ஒரு முக்கிய அதிகாரியாக நீங்க எடுத்த முடியும் என்று வச்சு விளாசிருக்காங்க. அதுல தமிழ்மோகன் அன்சாரி பயங்கரமா பேசியிருக்காரு. அவர்லாம் பயங்கரமா பிடிச்சு வாங்கியிருக்காரு. அந்த ஜோசியருக்கு நீங்க எப்படி பதவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோபா போது பின்னால முதலமைச்சர் போறாரு, இது புஷ்பா படம் பாணியில ஆட்சி நடக்கிறது. புது சோபா போனா பின்னால முதலமைச்சர் போறார் அப்படின்னா இந்த அரசு புஷ்பா பட பாணியில் நடக்கிறதா என்றெல்லாம் உதயநிதி வச்சு விளாசியிருக்காரு. அதாவது ரியல் ஆட்சி நடத்துங்கள், ரீல் ஆட்சி நடத்த வேண்டாம் இன்ஸ்டாகிராமில், எப்படி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் அவ்வளத்தையும் உற்று கவனித்த விஜய் அவர் வாக்கு ஒரு நோட்ல எழுதிக்கிட்டே இருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னு கொஞ்ச நேரத்தை நான் சொல்றேன்.
இப்படி நடந்திருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையும் நீயா நானான்னு பிடிச்சு வாங்குற கம்யூனிஸ்ட் சட்டசபையில் நேற்று வாய் திறக்கவில்லை. அவர்கள் வாய்கள் அடைக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் வாய் அடைத்த ஒரு சட்டசபை என்றால் அது விஜய் ஆட்சி நடைபெற்ற சட்டசபையில தான். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த பெரியார் மண்ணில் பெரியார கொள்கையா கொண்ட விஜய் அவர்கள் வேலு நாச்சியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்க எல்லாத்தையுமே ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சி தாவேகா. இந்த தாவேகா எப்படி ஒரு ஜோசியரை முதலாக ஒரு அரசு பணியில் முதன்மை அலுவலராக எப்படி தேர்ந்தெடுத்தது என்ற எண்ணம் பலரிடம் ஓடிக்கொண்டிருந்தது. இவர்கள் இந்த 3 பேர் பிடித்த பிடியில் அன்று சாயந்தரமே ஈவினிங்கே அரசு ஒரு திட்டத்தை வெளியிடுகிறது. ஜோசியரை நியமித்த அரசாணையை திரும்ப பெறுகிறோம் என்று இருக்கிறது. இது முதல் வெற்றி திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் முதல் வெற்றி. விஜய்க்கு இது முதல் கோணல். முதல் கோணலால் முற்றும் கோணல் அப்படி இருப்பார்கள். முதல் வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது என்று திமுக ரத்தங்கள் சொல்லுகிறது. விஜய் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவர்களை மாற்றியிருக்கிறார். அது மிகப்பெரிய வரையறுக்கத்தக்கது. ஒரு நேர்மையான அதிகாரி, யாரிடமும் அடிபணியாதவர். நான் செய்யறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்த ஒரு அதிகாரியை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபியாக அவர் பணி நியமனம் செஞ்சிருக்கிறார். அதை நாம் வரவேற்க வேண்டிய முக்கியமான ஒன்று. இதே மாதிரி எல்லா காரியத்திலும் அவர் நேர்மையாக இருந்தால் தமிழக மக்கள் மீண்டும் அவரை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த மணல் கொள்ளை, பில்டிங் கட்டுறதெல்லாம் ரொம்ப தரமா கட்ட சொன்னா அதோட ரொம்ப வரவேற்பு இருக்கும். இந்த கன்னியாகுமரியில எல்லாம் பயங்கரமா மணல் கொள்ளைகள், பாறையெல்லாம் அப்படி உடைச்சு கொண்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கல்குவாரி, மணல் குவாரிகள், மணல் கொள்ளை. இன்னும் கொஞ்ச நாள் போனா தமிழ்நாட்டுல பாறை மலைகளும் இருக்காது, மண்ணல்ற இடமும் இருக்காது, எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆயிரும். ஏன்னா அப்படி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழக புதிய கட்சி, இந்த 2 கட்சியுமே வேண்டாம், இவர் கட்சி வரட்டும், இவர் முதலமைச்சரா வரட்டும் என்று நினைத்தவர்களுக்கு இவர் உண்மையாக இருப்பாரா? டாஸ்மார்க்கில் 10 ரூபா வாங்காம இருப்பாங்களா? இப்படி எண்ணோட்டங்கள் எழுந்து இருக்கிறது. கொண்டு வருகின்ற இதழில் வரவேற்பு இருந்தாலும் 2 கட்சிகள் செய்த தவறை மீண்டும் இவர் செய்தால் இவருடைய ஆளுமை தன்மை எப்படி இருக்கிறது என்று மக்கள் இன்னும் ஒரு 6 மாசத்தில் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதை மனதில் கொண்டு விஜய் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனிம வள கொள்ளையில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் ஆகிய உங்களை கேட்கிறார்கள். மேலும் இந்த 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இந்த 30 எம்எல்ஏக்களுக்கு நேற்று அதிரடியா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பேரையும் மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. எல்லாத்தையும் பதவி நீக்கிட்டாரு. ஆனா அவர் அதிமுகவுடைய ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர் லெட்டர் பேட்ல போட்டாரு, இத்தனை பேரை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்காமல், தலைமையிடம் கேட்காமல் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததால், இரு பிரிவுகளாய் பிரிந்ததால் அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்.
அடுத்த ஆட்டம் எடப்பாடியோட ஆட்டம் என்னவென்றதா என்றால் கட்சி தாவல் சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருவார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் 30 எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் என்னாகும், அவருடைய எம்எல்ஏ பதவிகள் என்னாகும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திட்டவர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தில். அப்படி இருக்கும்போது இவர் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் இவர்களை கட்சித்தாவல் சட்டத்தை கொண்டு வந்தால் 30 எம்எல்ஏக்களின் பதவிகளும் பறிபோகும். அங்கே ஆதரவு அளித்த தாவேகாவுக்கு குறையும். இதனால் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம் சொன்ன வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் சொன்னதை அவர் நம்பவில்லை. நாளைக்கு இப்படி ஒண்ணு வந்தால் அதிமுக உள்ள வருது என்னும் போது கம்யூனிஸ்ட், சிபிஎம், காங்கிரஸ், ஐயுல்வி இந்த 4 கட்சிகளும் வெளியே வரும். அப்படி வந்தால் அதிமுகவுடைய இப்போ ஆதரவு கொடுத்திருக்கவங்களுடைய எம்எல்ஏக்கள் கை கொடுப்பார்கள் என்று அவர் நம்பவில்லை. ஏனென்றால் கட்சித்தாவல் சட்டம் வந்துவிட்டால் இவருடைய 30 பேருடைய பதவியும் காலியாகும், எம்எல்ஏ பதவியும் காலியாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது விஜய் மிக கவனத்துடன் காய் நவுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவில் அமைச்சரவை கொடுக்கிறதுன்னு சொல்றதுதான் மிக ஒரு கேள்வி கூத்தாக இருக்கிறது. அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் சூழ்நிலைகள் எப்படி நடக்கின்றது என்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகத்தின் குரல் நியூஸ் பார்த்து மகிழுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.